நம்ம எண்ணெயில் கடுகு பருப்பு போடுறோம். பகடா சுட்ட எண்ணெயில் கடுகு பருப்பு போட்டோமா இதை பொரிக்கிட்டோம். என்ன பண்ண போறீங்க? பொரி குழம்பு போகிறப்பா. இந்த வெங்காயம் போடுறேன். தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம். தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம். அதில் ஊற்றிடலாம். பாருப்பா, ஒரு முள்ளங்கி, ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். இந்த தக்காளி ஊற்றிருக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். இது செய்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 பேருக்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் இந்த குழம்பு. ஏன்பா? பொரி குழம்பு ஒரு 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மிளகாத்தூள் போட்டுடலாம். இது பாருங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இது பாரு, உப்பு போட்டுக்கலாம். காரம் கம்மி தான் போட்டிருக்கீங்களா? ஆமாப்பா, காரம் கம்மியாக தான் போட்டுருக்குறேன். நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. ஒரு 2 பேருக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு நல்லாயிருக்கும், பொரி குழம்பு. இந்த கொஞ்சமாக புளி தண்ணி ஊற வச்சுக்கிறோம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மூடிடலாம். இது பாருப்பா, அரிசி போடுறோம். 2 பேருக்கு சாப்பாட்டுக்கு அரிசி போடுறோம். இந்த பக்கம் பொரி குழம்பாக தான். ஆமாம். இந்த பாருப்பா, ஒரு கோலி குண்டு சைஸில் புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைச்சி வச்சுக்கிறேன். இதை ஊற்றிடலாம். வீட்டு மிளகாத்தூள் தான்ப்பா போட்டுக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி சாப்பாடும் கொதிக்குது. வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறோம். குழம்பு நல்லாயிருக்கும். நீங்களும் அதுமாரி ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக இருக்கும், புளிப்பும் கம்மியாக இருக்கும். தக்காளி மட்டும் 2 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறேன். பொரி குழம்பு. பொரி குழம்பு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வச்சுன்னு சாப்பிட வேண்டியதுதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சமையல் இந்த சாப்பாடு தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சமையல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க.